வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே. டுபாக்கூர் டிவியின் நீயே சமைச்சுக்கோ நீயே சாப்பிட்டுக்கோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நமக்கு ரொம்ப புதுமையான ஐட்டத்தை செஞ்சு காட்ட இருக்கார் எத்தியோப்பியா வாழ் தமிழ் பெண்மணி சரஸ்வதி அவர்கள். அது இதுவரைக்கும் நீங்க பார்த்திராத, கேட்டிடாத, ஏன் கேள்வியே படாத ஐட்டம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சிக்கு போலாம் வாங்க. வணக்கம் சரஸ்வதி. வணக்கம். இன்னைக்கு நீங்க எங்க ரசிகர்களுக்கு புதுசா ஒரு ஐட்டம் பண்ண போறீங்க இல்லையா? அதோட பேர் என்ன? அதோட பேரு உப்மா பால்ஸ். உப்மா கேள்விப்பட்டிருக்கேன், பால்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், குழந்தைகள்லாம் வச்சுன்னு விளையாடுவாங்க. அது என்ன உப்மா பால்ஸ்? பேரே புதுமையா இருக்கு பாத்தீங்களா? எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. ரொம்ப அசத்தலா இருக்கும். சரி போலாம் நிகழ்ச்சிக்கு. சொல்லுங்க. இதுக்கு முதல்ல ரவையை எடுத்துக்கணும். பாம்பே ரவையா இல்ல மோட்டா ரவையா, எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். வானலிலையா இல்ல குக்கர்லயா, எதுல வேணாலும் வறுத்துக்குங்க, பரவாயில்ல. செவக்க வறுத்து அதை தனியா எடுத்து வச்சோம். அப்புறம் என்ன பண்ணணும், எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர், கேரட், கேபேஜ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, அதுவும் எடுத்துக்கலாம். உங்க வீட்டுல என்னென்ன மீது இருக்கோ எல்லா வெஜிடபிளையும் எடுத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி வெங்காயத்தை பொடிப்பொடியா நறுக்கிக்கிட்டு, வெங்காயமா அது என்ன சாம்பார் வெங்காயமா, பெல்லாரி வெங்காயமா, இல்ல நாட்டு வெங்காயமா, ஏதோ ஒரு வெங்காயம், அத பொடிப்பொடியா நறுக்கிக்கிட்டு வானலியில எண்ணெய் குத்திட்டு 1 நிமிஷம், அது சொஃபோலாவா இல்ல நல்லெண்ணெயா வெஜிடபிள் ஆயிலான்னு கேட்காதீங்க, எந்த எண்ணெய் வேணாலும் குத்திக்கலாம். குத்திட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் தாளிச்சுட்டு, அப்புறம் ஏற்கனவே பொடியா நறுக்கி வச்சுக்கிட்ட இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, இந்த வெஜிடபிள்ஸ போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு உப்பு போட்டுட்டு, ஐயோ 1 நிமிஷம், உப்பு 1 ஸ்பூனா 1/2 ஸ்பூனான்னு கேட்காதீங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். அப்புறம் ஜலம் விடணும். இப்ப நான் கேட்கிறேன் என்ன கேள்வி, பிளீஸ். 1 டம்ளரா 1.5 டம்ளரா, எவ்வளவு வேணாலும் விட்டுக்குங்க, பரவாயில்ல. தளன்னு அது கொதிக்கச்சே என்ன பண்ணணும், இந்த ரவையை எடுத்து போட்டு கலரிக்கணும். எந்த கரண்டியால, பிளாட் கரண்டியா இல்ல குண்டு கரண்டியா, எது வேணாலும் எடுத்துக்கங்க. பாருங்களேன், நான் ரொம்ப ஆர்வத்தோட ஒரு புதுமையான பதார்த்தத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். தயவு பண்ணி நடுவுல டிஸ்டர்ப் பண்ணாதீங்களேன் ப்ளீஸ். ஓகே, கோ ஆன். சொல்லுங்க மேலும். அதுக்கப்புறம் இது நல்லா கலரிடா விட்டு வெந்தா விட்டு எடுத்துட்டு அத குட்டி குட்டி பால்ஸா பிடிச்சு ஃபேனுக்கு அடியில வைக்கணும். அதுவே உப்புமா, அத ஃபேனுக்கு அடியில வேற வச்சு ஆற வைக்கணுமா? முழுக்க கேளுங்க. ஒண்ணு கேள்வி கேட்கறீங்க, இல்லைன்னா நிறைய கன்க்ளூஷன்ஸ்க்கு ஓடிடுறீங்க. தயவு பண்ணி நான் சொல்றதை முழுக்க கேளுங்க. அதுல ஒண்ணுத்துலயும் டூத் பிரிக்க அழகா வச்சு சாயந்தரம் டயர்டா வர குழந்தைகளுக்கு இதை கொடுத்தோம்னா, டிஃபனே சாப்பிடாத குழந்தைகள் கூட ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க, பஞ்சா பறந்து போயிடும். ஓஹோ, இது குழந்தைகளுக்கு பண்றதா? நான் என்னமோ இத்தனை நாளா எங்க வீட்டுக்கார், எங்க மாமனார் மாமியாருக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். உங்க வீட்டுல அவங்கதான் குழந்தைகளோ என்னமோ, இல்ல உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஆயிட்டாங்களோ என்னமோ தெரியல. இருக்கலாம். மேல சொல்லுங்க. அவ்வளவுதான். இதுதான் புதுமையான உப்மா பால்ஸ். என்ன நேயர்களே, புதுமையான உப்மா பால்ஸ் தெரிஞ்சிட்டீங்களா? இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுல அதுதானே, என்ன கூப்பிடுவீங்களா பண்ணிட்டு? நன்றி சரஸ்வதி அவர்களே, மிக்க நன்றி. போயிட்டு வரேன். அடுத்த தடவையாவது வரவங்களை இப்படி தொணன்னு கேள்வி கேட்காதீங்க, சரியா? போயிட்டு வரேன். பாய். என்னமோ மனசுல இருக்கிறத கொட்டிட்டாங்க. போறது.
அடுத்த வாரம் மீண்டும் இதை விட புதுமையான ஐட்டத்தை ரெடி பண்ணி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பிரியங்கா 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 பிரியங்கா.